ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, என்ன ஏது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி சார் நடிச்சிருக்காரு, லக்ஷ்மி மேனன் நடிச்சிருக்காங்க, சிம்ரன் சார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் லைலா மேம் நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ரெடின் கிங்ஸ்லி சாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி சார் வந்து பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கார். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிற ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து மனசுக்கு பிடிச்சி அவர் வந்து செஞ்சிட்ருப்பார். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு காலேஜில் வந்து மர்மமான முறையில் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி செத்தாங்க, எதனால் செத்தாங்க, ஒரு ரீசனும் இருக்காது. இதனால் காலேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணி இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி சார் கிட்ட போகிறாரு. 10 நாள் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சார் கிட்ட போகிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சாரும் அந்த காலேஜில் வந்து இந்த காலேஜில் என்னதான்டா நடக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு வந்து தேடி அழிஞ்சு திரிவார். அப்போது லைப்ரரின்னு ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பார். அந்த லைப்ரரியில் என்ன நடக்குது, அங்கே என்ன தான் பண்ணுறாங்க, எதனால் அவங்க செத்தாங்க, இப்படி எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த சப்தம் அப்படின்ற இந்த படம். இந்த படத்தில் நடித்த ஆதி சார் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் ஆக்டிங்கை வந்து பாராட்டி ஆகணும். சிம்ரன் மேமும் ஆக்டிங்கில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. லைலா மேமா இது அப்படின்னு வந்து நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்கு வந்து அவங்க ஆக்டிங் இருக்கும். லக்ஷ்மி மேனன் மேம் அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் வந்து கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. ரெடின் கிங்ஸ்லி சாரும் அவர் கொடுத்த ரோலை வந்து நீட்டாக பண்ணிட்டாரு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், செம்மையான ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டை சத்தியமாக நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன தான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும் அந்த ட்விஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு க்ளூ வச்சு நீங்கள் அந்த ட்விஸ்ட்டையும் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா, டைட்டில் போடுறாங்களே நேம் கார்டு, அந்த நேமில் வந்து இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க எந்தெந்த பொசிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து சிந்திச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேரக்டர் என்ன கேரக்டர் எப்படி ஏதுன்றதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை கண்டுக்காமல் நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் நீங்கள் தலைகீழ நின்னாலும் யாரா அது அப்படின்றத வந்து உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டோடு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்லுவேன். என்ன தான் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படி இப்படி இருக்குன்னு இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் உங்களுக்கு போரே அடிக்காது. என்னடா நடக்கும், இவங்க பேயா, இவங்க கொலை பண்ணாங்களா, இவங்க பண்ணாங்களா, எதனால் அப்படின்னு வந்து ஒரு ரன்னிங் மூமெண்ட்லேயே நம்மளை யோசிக்க வைக்கிறதுலேயே இந்த படம் ரன் ஆகிட்ருக்கோம். ஆதி சாரை சொல்லணும் அப்படின்னா உண்மையாகவே அந்த கேரக்டராகவே மாறி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த பேய் படம்லாம் பிடிக்கும். இந்த பேய் படமே வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரோட இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கான ஒரு படம் தான் இந்த சப்தம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்க வந்து பயப்படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில சீன்ஸில் வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களே நீங்கள் கூப்பிட்டு போய் தாராளமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் செம்மையாக இருக்கும். பேய் அந்த த்ரில்லர் இந்த மாதிரி ஜேர்னிலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பேய் படம், எனக்கு பேயினாலே பிடிக்கும்ப்பா, நான் பேயின் போஸ்டரில் போட்டால் கூட நான் போய் ஓடி போய் பார்ப்பேன் அப்படின்ற கேட்டகரியாக இருந்தாலோ, எனக்கு இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் பிடிக்கும் அப்படின்ற கேட்டகரியாகவோ இருந்தாலும் உங்களுக்கான ஒரு படம் தான் இந்த சப்தம் படம். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த படம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த படத்தை பார்த்தா இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் சஜஷன் இந்த படத்தையும் பண்ணுறேன். தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு, நான் பேசினதுலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூ, சினிமா அப்டேட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.